யோவான் 14:6 சொல்கிறது, இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவனே நமக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செம்மையாக்குகிறார். கர்த்தர் நம் முன்னே செல்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம் பின்னே வந்து நம்மை காக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நமக்காக உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே அந்த சத்தியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதே தேவ வார்த்தையாகிய இயேசு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தரை கண்டவன், இயேசுவை கண்டவன், பிதாவை கண்டவன், ஜீவனை கண்டவன் என்று வேதம் கூறுகிறது. ஆதாமுக்கு ஆதியிலே ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதினார். ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான். நமக்கு இருக்கிற ஜீவன் தேவன் தந்தது என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி தேவன் விரும்புகிறார். நாம் இரத்தத்தினாலாவது மனுஷருடைய சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் கூறுகிறது. இப்படி தேவனை நாம் நம்பும்போது தேவனே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.